நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ சித்திர நட்சத்திரம், சித்திர சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம், அதிர்ஷ்ட உணவு போன்றவற்றை பார்ப்போம். சித்திரை நட்சத்திர நண்பர்கள் பொதுவாக இவங்கெல்லாம் தனிமையில விரும்பக்கூடிய ஆளுங்க. தனிமை விரும்பி தன்னுடைய சுக துக்கங்களை அவ்வளவு சீக்கிரம் வெளியில் காட்டாதவர்கள் இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். இவர்களுடைய அதிதேவதை என்று பார்த்தால் விஸ்வகர்மா. விஸ்வகர்மா இருக்கும் ஆலயத்தில் இவர்கள் சென்று வழிபடலாம். அதே போல கருடாழ்வார், பெருமாள் கோயிலில் வீட்டிற்கும் கருடாழ்வாரை செண்பக மலர் கொண்டு வணங்கி வர வாழ்க்கையில் பல வெற்றி வாய்ப்புகளை அடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகும். சித்திரை நட்சத்திர நண்பர்கள் இவர்களுக்கு மனசே சரியில்லைன்னா பாருங்க, மனசே சரியில்லை, மன அழுத்தமா இருக்குது அப்படின்னா ஒரு ஜவுளி கடைக்குள்ள போய் ஒரு 10 நிமிஷம் அந்த ஜவுளி கடைக்குள்ள இருந்துகிட்டு ஒரு கர்ச்சீப்போ இல்ல வேற ஏதாவது துணியோ பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா அதுவே இவங்களுக்கு பெரிய மன ரிலாக்ஸை மன அழுத்தம் குறையும். ஏன்னா சித்திரை நட்சத்திரம் என்றாலும் ஜவுளி கடை தான். அடுத்தது இவர்கள் அதிர்ஷ்ட உணவு என்னன்னு பாத்தீங்கன்னா சாத்துக்குடி இவங்க உணவில் அடிக்கடி சேர்த்துக்கொள்ள வேண்டும். பப்பாளி பழத்தையும் சேர்த்துக் கொள்ளலாம். இவர்கள் தானம் செய்யும் உணவு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இவங்க பாத்தீங்கன்னா கீரை சாதம் தானம் செய்யலாம். இவர்களுடைய ஸ்தல விருட்சகம், அதாவது வில்வமரம் எந்த ஆலயத்தில் ஸ்தல விருட்சகமாக உள்ளதோ அந்த ஆலயம் சென்று வழிபடும் பொழுதும் வெற்றியின் வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படும். ஒரு வில்வ இலையை எங்கு முக்கியமான காரியமாக சென்றாலும் ஒரு வில்வ இலையை எடுத்து பாக்கெட்டில் வைத்துக் கொண்டு சென்றாலும் இவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டாகும் என்ற செய்தியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்கள் அனைவரும் எம்ஆர்சி டிவைன் அஸ்ட்ரோ யூடியூப் ஜோதிட சேனலை ஆதரிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். இது போன்ற பல ஜோதிட விஷயங்கள் இந்த சேனலில் தினமும் வரும். நன்றி, வணக்கம்.